உங்களால மறக்கவே முடியாத ஒரு கபடி மேட்ச்னா இதுதாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? காரைக்குடி மேட்ச்சுக்கு போனோம், ஒரு ஆட்டக்காரன் போனோம். நான் எப்படி சொல்லணும்னா சப்ஜெக்ட்ல தான் இருந்தேன். ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் சப்ஜெக்ட்ல இருந்தேன். உங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க, நேர்ல நீங்க விளையாடுறத பார்த்துட்டு இருந்தாங்க, அது ஒரு ப்ரெஷரா இருந்துச்சா? எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா லைட்டா அடிபட்டாலும் அம்மா டப்புன்னு அழுதுருவாங்க, எமோஷனல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கோச் கூப்பிட்டு உங்களுக்கு திட்டிருக்காரா முதல் அனுபவமா? இதுவரை எனக்கு திட்டினது இல்லை. ஏன்னா எனக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் இப்போ கூட தமிழ் தலைவாசி கூட ரெண்டு பேத்துல மாட்டும் போது கூட தமிழ் தலைவாசன் பாட்னா அவங்களே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டீம் நீயே போப்பா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க எந்த டீம் போவீங்க? எப்படி சொல்றோம்னா நம்ம தமிழ் தலைவாசி, நம்ம தமிழ் மக்களுக்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால தமிழ் தலைவாசிக்கு போக வாய்ப்பு உண்டு. ப்ரோ கபடியில இப்ப பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னா அது வந்து எம் சுதாகர் தான். பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு சீசன்ல இளம் வீரரா வந்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சந்திக்காம இருப்போமா? வணக்கம் சுதாகர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ எப்படி இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. இப்போ சான்ஸ் கிடைச்சது. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வெளியவே எடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்கிறேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கோச் அண்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு மேட்சே நான் இறக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் இறக்காதனால ரெண்டாவது மேட்ச் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை நான் நல்லா தக்க வச்சுட்டேன். அதனால் அடுத்தடுத்த மேட்ச் எனக்கு நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அது இல்லாமல் கோச் என்ன சொன்னார்னா, நீ நல்லா விளாட்ற, இதே மாதிரி விளாடு, நீ கடைசி வரையும் உள்ளே தான் விளாடுவ அப்படின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணார். மேனேஜ்மெண்ட்டும் அதே மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஓகே. பாட்னா பைரேட்ஸ் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வின் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மேட்ச்சில் வின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து 3 தோல்விகள். ஸோ வந்து அந்த இடத்துல ஒரு தோண்டு போயிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் வந்து தமிழ் தலைவாஸ் கூட சென்னையில் மேட்ச். ஸோ சென்னையில் தமிழ் தலைவாஸ் கூட மேட்ச்னா சொல்லவே தேவையில்லை, ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்றது. அந்த ஒரு கட்டத்துலையும் கூட நீங்கள் வந்து களத்தில் விளையாடும் போது உங்களுக்கு தான் சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சொல்லணும்னா, நம்ம சென்னையில் நடக்கிறனால தமிழ் வீரருக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, தமிழ் தலைவாசுக்கு தான். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஓரளவு ஒரு 10 பேர் 5 பேர் அது மாதிரி நமக்கு ஆடியன்ஸாக வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபுல் ஆடியன்ஸு எங்களுக்கு இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாமே தமிழ் தலைவாசன் தான் நினைப்பாங்க. அப்படிங்கும் போது நான் பாட்னாங்கும் போது நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு, நல்ல மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு சென்னையில் நடந்த மேட்ச்சில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க, நேரில் நீங்கள் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தாங்க, அது ஒரு ப்ரெஷராக இருந்துச்சா? என்னடா ஐயோ அம்மா அப்பா வேறு வந்திருக்காங்க, நம்ம நல்லா விளையாடணுமே அப்படின்ற மாதிரி. எனக்கு ப்ரெஷர்னா எப்படி சொல்கிறேன்னா, அம்மா வந்து ஊரில் எங்கள் சின்ன சின்ன டோர்னமெண்ட் நடக்கும்போது அங்கே சும்மா கீழே நான் அடிபட்டு விழுந்தாவே எங்கள் அம்மா அழுதுருவாங்க. அப்போங்கும் போது இந்த பெரிய டோர்னமெண்ட்டுக்கு வரவும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா லைட்டாக அடிபட்டாலும் அம்மா டப்புன்னு அழுதுருவாங்க, எமோஷனல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் தயங்கி தான் விளாண்டேன். அந்த ஒரு பதட்டம் இருந்துச்சு. அடிபட்டுச்சுன்னா அம்மா ஏதாச்சும் அழுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு. ஓகே. நேற்று வந்து நாங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர்த்த வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சுதாகர் வந்து தமிழ் தலைவாசுக்காக ஆடணுங்க, அவரை ஏங்க எடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு தமிழ் தலைவாசில் அடுத்த சீசனில் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்னாவும் இருக்குது, தமிழ் தலைவாசும் இருக்குது, நீங்கள் எந்த டீம் ஓகே பண்ணுவீங்க? இப்போ சொல்லுவானா, நான் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டேன், 2 வருஷம் பாட்னாக்கு தான் விளாண்டோம். சரி, ஓகே. 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஆக்ஷனில் இருக்கீங்க, தமிழ் தலைவாசன் பாட்னா அவங்களே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டீம் நீயே போப்பா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீங்கள் எந்த டீம் போவீங்க? எப்படி சொல்கிறோம்னா, நம்ம தமிழ் தலைவாசி, நம்ம தமிழ் மக்களுக்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால தமிழ் தலைவாசிக்கு போக வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸ்டார்டிங்கில் வந்து ஹிந்தியில் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் என்னன்னா எனக்கு வந்து ஹிந்தியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் நேற்று நான் என்னன்னா மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப உங்கள்கிட்ட கோச் இதை பேசிட்டு இருக்காரு, நீ அப்படியே ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஓ அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்பதான் ஒரு வேளை கற்றுக்கிட்டாப்லையே ஹிந்தி, அதுங்கள ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா கற்றுக்கிட்டு? எப்படி சொல்கிறேன், நான் அப்படியே நான் அந்த இதை ஸ்பீச்சை கேட்க நமக்கு அப்படியே பழகிருச்சு. ஏன்னா கோச் அவர் சொல்லுவார், இந்த ரைட் ரிசல்ட் ஆடு அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஹிந்தி கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் சஜின் அண்ணா எனக்கு இல்லை, அதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆமாம், அவருக்கு அடிபட்டுருக்கு. அடிப்படவும் அவர் மெயின் 7 அதனால கொஞ்சம் எனக்கு பதட்டமும் இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு. ஆனால் அவர் உள்ள வந்து சொல்லி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சஜின் அண்ணா இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் நிரேஜ் அண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து அவரு எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிச்சு. அவரு சேப்பு இந்த ரைட் ரிசல்ட் அப்படி இப்படின்னு சொல்ல எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி நின்று தியாகு. அப்போ நீ வந்து இந்த கோச் சொல்லிட்டு இருக்கும்போது தலையாட்டிட்டு இருப்பீங்க, அப்பெல்லாம் புரியாம தான். அதெல்லாம் புரிஞ்சு. ஏன்னா கோச் வந்து கரெக்டா சொல்லுவாரு, முன்னாடி மூவ்மெண்ட் பண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் சின்ன வேர்ட்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் தியாகிட்ட உடனே பின்னாடி திரும்பி நான் அப்போ கேட்பேன், என்ன அப்போ இந்த ரைட் ரிசல்ட் ஆட்டுமா அப்படின்னு அவன் கேட்பேன். அவன் கரெக்டா சொல்லி அனுப்பிச்சிருவான். ஏன்னா வெளியே இருக்கவனுக்கு தானே அந்த அனுபவம் தெரியும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், என்ன தப்பு பண்றோம்னு சொல்லவும் அவன் கொஞ்சம் சொல்லவும் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, சப்போர்ட்டா இருந்துச்சு. ஓகே. இப்போ நீங்க வந்து மெயின் 7ல ஒரு முக்கியமான ஆளா மாறிட்டீங்க. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மேட்ச் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் இதாக இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணி கோச் கூப்பிட்டு உங்களுக்கு திட்டிருக்காரா முதல் அனுபவமா?
இதுவரையும் எனக்கு திட்டினது இல்லை. ஏன்னா எனக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் இப்போ கூட தமிழ் தலைவாசி கூட ரெண்டு பேத்துல மாட்டும் போது கூட முன்னாடி மூவ் பண்ணு, அவுட் ஆனாலும் பரவாயில்ல முன்னாடி மூவ் பண்ணிக்கிட்டே இரு, நீ ஒன் சைடா ஏறவும் தான் உன்னை அடிக்கிறாங்க, முன்னாடி மூவ் பண்ணா நீ அவருங்க ஈட்டி எடுத்தாலும் நீ ஜம்ப் அடிச்சு வந்துருவ, கரெக்டா ஆடு, அடுத்த ரைடு இறக்கி விட்டா நீ கரெக்டா சேஃபா ஆட்டுவா, பயப்படாத, இந்த ரைடு மிஸ்டேக் ஆனாலும் பயப்படாத அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே, ப்ரோ கபடி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஐசிஎஃப்ல இருந்தானே வந்திருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஐசிஎஃப்க்கு எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஐசிஎஃப் எப்படின்னா எனக்கு நான் நேஷனல்ஸ் வச்சிருந்தேன், நேஷனல்ஸ்ல வந்து மெடல் அடிச்சிருந்தோம். அதனால எனக்கு இது மாதிரி கால்ஃபால் பண்ணாங்க. அப்பங்கும் போது எனக்கு ஐசிஎஃப்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, வேலை என்ன சும்மா நம்ம விளாட்றோம் அது இதுன்னு பண்ணிக்கிருக்கோமா. அப்போ வந்து இது பசுபதினு ஒரு அண்ணன் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா நான் அதை பெருசாக நான் எடுத்துக்கவும் இல்லை, ஐசிஎஃப்னு ஒரு வேலை தெரியும், கால் பண்ண கூட, ஏன்னா கால்ஃபால் பண்ண கூட எனக்கு தெரியாது. அப்படிங்கும் போதும் இவர் வந்து பசுபதி என்னை வந்து எல்லாமே கூப்பிட்டு ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரே எல்லாமே புல்லப் பண்ணி இது மாதிரி புல்லப் பண்றான்னு சொல்லி எழுதி எனக்கு அமுச்சு விட்டு, அதை பார்த்து நான் எழுதி அமுச்சு விட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணன் நான் போஸ்ட்டை தப்பா மாற்றி அமுச்சிட்டேன், ஃபாஸ்ட் கொரியரில் போட்டேன், அது வந்து வேற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணனா போயிட்டு எனக்காண்டி சென்னையில் போயிட்டு அவரா எல்லாம் ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணாரு அவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஐசிஎஃப் ட்ரையல்ஸ் அப்போ கூட 2 நாள் வந்து என் கூட ஸ்டே பண்ணிட்டு ஒரு தம்பி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டார். வேலை கிடைக்க அவர் கொஞ்சம் உதவி பண்ணார். உதவின்னு சொல்லுமா ஃபுல்லாக அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஓகே, உங்க வந்து நான் என்ன ப்ரோ கபடி ஆடிட்டீங்க, யுவா கபடி எல்லாமே ஆடிட்டீங்க ஓரளவுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லைஃப் ஸ்கூல் லைஃப்ல இருந்து எடுத்துக்கோங்க, உங்களால மறக்கவே முடியாத ஒரு கபடி மேட்ச்னா இதுதாங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இப்படி பார்க்கவே முடியாத மேட்ச்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு விளையாடும் போது நான் சும்மா ஒரு அணி பாசப்பாரு பாலங்களூர் ஒரு அணி. அப்பங்கும் போது நான் சும்மா காரைக்குடி மேட்ச்சு போனோம், ஒரு ஆட்டக்காரம் போனோம். எப்படி சொல்லணும்னா சப்ஜூட்ல தான் இருந்தேன், ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் சப்ஜூட்ல இருந்தேன். காரைக்குடி மேட்ச் போகும்போது நான் மெயின்ல, அப்பதான் மெயின் ஸ்டார்டிங் 7ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது அங்கேயும் ஊர்லயும். அதுல வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து எங்களுக்கும் லோக்கல் டீம் காரைக்குடி நல்ல டீம், அந்த வட்டாரத்துல அவங்க தான் சூப்பர் டீம், அவங்களுக்கு எங்களுக்கும் ரவுண்டு போட்டாங்க. நாங்க என்ன ஃபர்ஸ்ட் ஒன்ஸா வச்சு ஒரு 8 பாயிண்ட் பக்கம் ரீடிங் போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் சடன்னு உடச்சி ஒரு வாஸ் அவுட் போட்டு நாங்கள் ஒரு பாயிண்ட் ரீடிங்ல இருக்கும்போது அதுக்கப்புறம் மேட்ச் டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெஸ்ட் 5 ரைடு ஆகியும் அதுலயும் டை ஆச்சு. அதுக்கப்புறம் கோல்டன் ரைடு கடைசி ரைடு ஒரு ரைடு அதுல நான் கரெக்டா ஸ்கோர் பண்ணி 2 பாயிண்ட் எடுத்தோம்னா டீம் ஜெயிச்சிச்சு. அதுல இருந்து டீம் வந்து என்ன ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க, நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. நான் வச்சா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி அந்த சப்போர்ட்டை நான் தக்க வச்சுக்கிட்டேன் சொல்ல போனேன். ஓகே, நீங்க உங்களோட வீடியோலாம் டெய்லி பாக்குறீங்களா? நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, உங்களோட ஃபேன்ஸ்லாம் பாக்குறீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னத்த சொல்றேன், அதான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு 2 ரைடு தான் தொட்டேன், அதுக்கே ஃபேன்ஸ் வளர்த்து வந்தாங்க. இப்போ அவங்களுக்காண்டியே நான் ரொம்ப ஆடணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஏன்னா நான் என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, சரியா பண்ணாலும் சரி, அதை எதுவுமே ஒரே மாதிரி பாக்குறாங்க. தப்பு பண்ணாலும் கரெக்டா சுதாகர், ரைட் பண்ணாலும் சுதாகர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம எனக்கு கமாண்டும் நெகட்டிவா வந்தது இல்லை, எல்லாம் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. யாரும் திட்டி மெசேஜ் பண்ணதில்லை, எதுவும் பண்ணதில்லை. அதனால என் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றியா சொல்லுவேன். பாட்னா பைரட்ஸ்ல உங்களோட கோச்சா இருக்கட்டும் அண்ட் சப்போர்ட் சீனியர் பிளேயர்ஸா இருக்கட்டும் எல்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? சொல்றேன், கோச் எனக்கு ஃபுல் அண்ட் கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏன்னா சொல்ல போனா அதான் நீங்க சொல்ற மாதிரி தான், இனிமேட்டுமே ஸ்டார்டிங் 7ல ஒரு தூண் மாதிரி இருக்கு, அது மாதிரிதான் நான் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோச் அவ்வளவு நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க, அதான் கோச் நல்லா சப்போர்ட் பண்றாரு, மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம நீரஜ் எனக்கு கேப்டன் இருக்காங்களே, அவர் நல்லா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு செகண்ட் ரைடு தேர்ட் ரைடு என்னதான் அனுப்பிச்சு விடுவாரு. ஏன்னா 6 பேர் நிற்கும் போது நல்லா போன ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. இந்த ரைடு நீ ரிசல்ட் ஆடும் உனக்கு ஸ்கோர் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. என்ன ஒரு வருத்தம், சஜினன் இல்லாதனாலதான் கொஞ்சம் மனசு ஸ்டார்டிங்ல இருந்து கூட தமிழ்ல வேற அவரு தான் உனக்கு சப்போர்ட். அவராலதான் ஃபர்ஸ்ட் மேட்சே நல்லா ஆனேன். ஏன்னா அவர் கரெக்டா சொல்லி அனுப்பிச்சுடுவாரு, தம்பி இப்போ இந்த ரைடு நீ இது பண்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. இப்போ அவர் இல்லாத போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, நீ ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு 7 பேர் இருக்கப்போ போய் போனஸ் போட்டு வரது உனக்கு பிடிக்குமா, இல்ல வந்து இல்லங்க எனக்கு வந்து டச் பாயிண்ட் தாங்க பிடிக்கும் அப்படின்றது எதுல உனக்கு பெஸ்ட்? இப்படி சொல்றேன்னா இங்கேயாவது நம்ம ஒரு மைண்ட்ல போவோம், அந்த இடத்துல போனோம்னா நமக்கு என்ன மைண்ட் வரணும்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு போனஸ் தான் ரொம்ப பிடிச்ச இது. நான் டப்புன்னு போனஸ் போட்டு வரதான் எனக்கு பிடிக்கும். அப்படிங்கும் போது என்ன அடிச்சாலும் டப்புன்னு அந்த கையை வச்சு ரோல் ஆகுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சீசன்ல நீங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பிளேயர் யாராவது வந்துட்டு இருக்காங்களா உங்களுக்கு ஆப்போனண்டா? இவங்களை பார்த்து இந்த பையன் நல்லா விளையாடுறா இருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயரா இருக்குங்களா? எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா தமிழ் தலைவாசில சதீஷ் அண்ணா விளையாடாத ஒரே வருத்தம் தான். ஏன்னா அவரு ஒரே
திருச்சி மாவட்டம் தான் நல்ல ஆமா. என்னோட நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள்னா சதீஷனு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காதனால கொஞ்சம் மாசாணிமுத்துக்கு இப்பதான் கொடுக்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சிருக்காங்க. சதீஷன் எனக்கு வாய்ப்பு கொடுக்காதனால எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஆனா அடுத்த மேட்ச் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் நான் இது ஒரு இது மாதிரி சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. என்னன்னா நீங்க வந்து ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது கேப்டன் பார்த்து அப்பா இந்த ரைட் நீ போப்பா அப்படிம்பாங்களா, இல்ல நீயே இல்ல போனா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி போக முடியுமா? இல்ல அப்படின்னா போக முடியாது. ஏன்னா அவங்க உள்ள டீம் சொல்றத பத்தி தான் நம்ம கேட்கணும். எப்படி சொல்றோம்னா நிரஞ்சனா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஓகே, பார்த்து அது உங்களே தான் ரைட் அனுப்பிட்டாரு. அது எனக்கே தெரியல. ஏன்னா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்களான்னு எனக்கே தெரியல. ஆனா நிரஞ்சனா ரொம்ப எனக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. பாட்னா பைரட்ஸ் திரும்பவும் வெற்றி களத்துக்கு திரும்பி இருக்கீங்க. இந்த வெற்றி எனக்கு தொடரணும், உங்களோட ஆட்டமும் சிறப்பாக அமையணும். ஒன் இண்டியா ஹவுஸ் சார்பா நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். நன்றி சார். நன்றி.